ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் பித்தளை பாத்திரம் விளக்கிட்டுருக்கேன். பித்தளை பாத்திரத்துக்கு கோதுமை மாவு இப்படி இருக்குது. கோதுமை மாவு, மஞ்சத்தூள், எலுமிச்சம்பழம், கொஞ்சோண்டு உப்பு போட்டிருக்கிறேன். நல்லா கலக்கி வச்சுக்கோங்க. எலுமிச்சம்பழம் 1 புழிஞ்சிருக்கிறேங்க. பாருங்கள், பளபளன்னு இருக்குது. மின்னுதுங்க அப்படியே. இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதுக்கு வித்தியாசம் பாருங்கள். இதில் எப்படி இருக்குங்க, இதில் எப்படி இருக்குங்க. கோதுமை மாவு, மஞ்சத்தூள், உப்பு, கொஞ்சம் எலுமிச்சம்பழம் போட்டிருக்கேன். இதுக்கு வித்தியாசம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இது எப்படி இருக்குது, இது எப்படி இருக்குங்க. சும்மா 2 நிமிஷத்தில் வேலையாயிருதுங்க. பளிச்சுன்னு இருக்குது பித்தளை பாத்திரங்க. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். பாத்திரங்கள்லாம் அந்த பித்தளை பாத்திரமெல்லாம் நல்லா விளக்கி வச்சுட்டேங்க. கோதுமை மாவு, மஞ்சள், எலுமிச்சம்பழம், கொஞ்சோண்டு உப்பு போட்டிருக்குறேங்க. சும்மா லைட்டாக தாங்க தேய்ச்சேன். எல்லாமே பாருங்க பளிச்சுன்னு இருக்குது. எவ்வளோ பளிச்சுன்னு இருக்கு பாருங்க. வெள்ளி பாத்திரமும் விளக்கலாங்க. வெள்ளி பாத்திரம் எதுவுமே கீச்சல் உழுகாது, தேயாது, அப்படியே இருக்கு பாருங்க. எல்லாம் பளிச்சுன்னு இருக்குது. மண், புளி, இது தக்காளி இதெல்லாம் தேவையில்லைங்க. பீதாம்பரி இதெல்லாமே இது லிக்விட் விற்கிறாங்க, அதெல்லாம் தேவையில்லை. சூப்பராக இருக்குது பாருங்கள். எல்லாம் இப்படி விளக்கி வச்சுருக்கேன். எல்லாமே சூப்பராக இருக்குங்க. இந்த சாமிங்கோடு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. பளிச்சுன்னு இருக்குது. வெள்ளி பாத்திரமும் இதில் விளக்கலாங்க. நல்லா இருக்குது பாருங்க. பிசுபிசுப்பு இல்லாமல் பளிச்சுன்னு இருக்குது பாருங்க. இந்த இது இல்லாமல் இந்த மாதிரி இது சிம்பிளான வேலை தாங்க. நம்ம கடையில் வாங்க வேண்டியதில்லை. காசு கொடுத்து நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே நம்ம இதெல்லாமே சுத்தம் பண்ணி விளக்கலாம். வெள்ளிக்கிழமைக்கு, சனிக்கிழமை நல்லதுக்கு. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். சீக்கிரம் வேலையாயிருச்சுங்க. இது கடைக்கு போகணுன்னு அவசியம் இல்லை. நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே நம்ம சுத்தம் பண்ணிக்கலாம். வெள்ளி பாத்திரம், பித்தளை பாத்திரம், சில்வரும் கூட விளக்குதுங்க. அவ்வளோ நல்லா இருக்குது. எல்லாமே புதுசு மாதிரி ஜொலிக்குது பாருங்கள்.